அனைவருக்கும் வணக்கம். மேட்ச் நம்பர் 47 மண்டே ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ்க்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச் ஜெய்ப்பூரில் நடக்குது. சவாய் மன்சிங் ஸ்டேடியம், ஜெய்ப்பூர். இரவு 7:30 மணிக்கு மண்டே. ஒரு ஜிஎல் டீம், ஒரு ஸ்மால் லீக் டீம், 3 ஸ்பாட்ஸ், 4 ஸ்பாட் டீம்ஸ். ஸோ எந்த டீமாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது பிச் ரிப்போர்ட். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் சாயில், ரெட் சாயில், அதே மாதிரி டியூ ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். கரண்ட்ல எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ஃபார்ம்ல இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஆப்போனன்ட் டீம் யாரு? இப்போ ராஜஸ்தானுக்கு ஆப்போனன்ட் குஜராத்துக்கு ஆப்போனன்ட் யாரு? ராஜஸ்தான் வெயிட்டா குஜராத் வெயிட்டான்னு பார்த்தீங்கன்னா குஜராத் தான் டாப், பாயிண்ட்ஸ் டேபிளையும் டாப்ல இருக்காங்க. ராஜஸ்தான் லீஸ்டா இருக்காங்க. அதுக்காக அவங்க மட்டமாட படுவோம். பட் கரண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம் குஜராத் இஸ் ஸ்ட்ராங். லோ பிக் பர்சன்டேஜ்ல கேப்பபிலிட்டி உள்ள பிளேயர் யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். ட்ரம் கார்ட் பிளேயர்ஸ், இந்த ட்ரம் கார்ட் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் போலர்ஸ் இருப்பாங்க. திடீர்னு ஒரு 5 விக்கெட்ஸ் எடுப்பாங்களா, திடீர்னு ஒரு 50+ ரன்ஸ் அடிப்பாங்களா, அதுதான் ட்ரம் கார்ட் பிக். ஓப்பனிங் பேட்டர் ஆல்ரவுண்டர் தான் கேப்டனில் வராங்க. போலர்ஸ் ரெட் சாயில் பிச்சில் தான் போலர்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள். அண்ட் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், இது ஹை ஸ்கோரிங் ப்ரெஷர். ஒரு 200+ அடிச்சாங்கன்னா செகண்ட் சேஸ் பண்ணவங்க டஃப்பாக இருக்கும். இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நம்ம டீம்ஸ் எடுக்கணும். சவாய் மன்சிங் ஸ்டேடியம், ஜெய்ப்பூர்ல நடந்த மேட்ச் பார்ப்போம். இங்க ராஜஸ்தான் ராயல் 178 5 விக்கெட், இங்க 180 5 விக்கெட். லக்னோ விளையாடி இருக்காங்க, 180 ரன் அடிச்சிருக்காங்க. ராஜஸ்தான் 178 ரன் தான் அடிச்சிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் won by 2 runs. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் 173 for 4 and 175 for 1. ஸோ ராஜஸ்தானுடைய ஹோம் கிரவுண்டில் 2 மேட்சுமே தோத்துருக்காங்க. ராயல் சேலஞ்சர் பெங்களூர்கிட்டையும் 9 விக்கெட் வித்தியாசத்தில் தோத்துருக்காங்க. இங்கே 2 ரன் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டிடம் தோத்துருக்காங்க. இதில் ஒரு ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அடித்த ஸ்கோர் 170, 170, 178, 173. அவங்க விட்ட விக்கெட்டுகள் 5, அவங்க விட்ட விக்கெட்டுகள் 4. ஸோ ஆல்மோஸ்ட் இது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பேட்டிங் ட்ராக் மாதிரி தான் இருக்குது. ஓவரால் பாருங்களேன், 5 10 விக்கெட்டு 2 டீமும் சேர்த்து. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 5 விக்கெட்டு. இந்த 5 விக்கெட்டுக்கு நீங்கள் எப்படி போலர்ஸ் எடுப்பீங்க? கேப்டன் வைஸ் கேப்டன் போட முடியும், அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த 5 விக்கெட்ல போலர்ஸே வராது. ஏன்னா இங்கே 175, இங்கே 173. அப்போ கண்டிப்பாக போலர் தான், பேட்ஸ்மேன் தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்திருப்பாங்க. இங்கேயுமே கேப்டன் தான், பேட்ஸ்மேன் தான் கேப்டனாக வந்திருப்பாங்க. இதுதான் இந்த ஸ்கோர் கார்டோடைய சம்மரி. பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். நேரான எல்லை, ஸ்ட்ரெயிட் பவுண்டரி 78 மீட்டர். அதே சமயம் சதுர எல்லைகள் அந்த ஆடுகளத்தில் சம தூரத்தில் உள்ளன. சவாய் மன்சிங்கின் ஆடுகளம் பேட்டர்களுக்கு சாதகமாக உள்ளது. பேட்டர்கள் லைன் வழியாக விளையாட முடியும். மேலும் சீமர்கள் திறம்பட பந்து வீச்ச தங்கள் வேகத்தை மாற்ற வேண்டும். ஸோ ஃபாஸ்ட் போலர்ஸ் திறம்பட முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பிலோ ஸ்கோர் 150 16 முறை நடந்திருக்கு. 16 இன்னிங்ஸ் பிலோ 150. 151 to 169 19 முறை, 170 to 189 14 முறை, அண்ட் above 190 11 முறை. above 190 கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டோட்டலாக 118 மேட்ச். பேட்டிங் ஃபர்ஸ்ட் 54, பேட்டிங் செகண்ட் 64. பேட்டிங் செகண்டுக்கு நல்ல ஃபேவரபுளாக இருக்குது. ஆவரேஜான ஸ்கோர் 163. இதில் ஒரு ஹைலைட்டான காமெடியான சீரியஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோரும் சரி லோயஸ்ட் ஸ்கோரும் சரி ராஜஸ்தான் ராயல் தான் பண்ணியிருக்காங்க. 214 for 2, 59க்கு ஆல் அவுட் ராஜஸ்தான். ஓகே, இப்போ நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸுடைய 2025 உடைய ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 9 மேட்ச் 356 ரன். த்ருவ் ஜூரல் 9 மேட்ச் 238 ரன். ரியான் பராக் 234 ரன். சஞ்சய் சாம்சன் டோர்னமெண்ட்ல வெளில 224. நிதிஷ் ராணா 204. ஷிம்ரன் ஹெட்மயர் 187. சுபம் தூபே 59 ரன் 5 இன்னிங்ஸ்ல. சூரியவம்சி 2 இன்னிங்ஸ் 50 ரன். ஜோஃப்ரா ஆர்ச்சர், வனிது அசரங்கா. இதுல நமக்கு முக்கியமான பிக் அப்படின்றது இந்த ஸ்கிரீன் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அது முக்கியமான பிக். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், த்ருவ் ஜூரல் அண்ட் ரியான் பராக். நிதிஷ் ராணா, ஷிம்ரன் ஹெட்மயர், சுபம் தூபேயோடைய ஆர்டர் ரொம்ப லோவா இருக்கு. பட் அவங்க கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ இதுல ட்ரம்ப் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணா ஒரு ட்ரம்ப் பிக்கா இருப்பாரு. ஏன்னா அவர் ஒரு மேட்ச் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சில மேட்ச் வாய்ப்பு கிடைக்கல, சில மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. நிதிஷ் ராணா ஒரு ட்ரம்ப் பிக்கா நீங்கள் கொண்டு போகலாம்.
அடுத்த ட்ரம்ப் பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபம் தூபே. இவர் ஒரு ட்ரம்ப் பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெர்ஃபார்மன்ஸே இல்லை, திடீர்னு ஒரு 20 பால்ஸ் 40 ரன்ஸ் 45 ரன்ஸ் அடிச்சா கூட ட்ரீம் டீமில் வந்துடுவார். கேப்டன் வைஸ் கேப்டனாக வர மாட்டார், ட்ரீம் டீமில் வந்துடுவார். ஸோ டிஃபால்ட் பிக் அப்படின்னு பார்க்கும்போது த்ருவ் ஜூரல் கண்டிப்பாக டிஃபால்ட் பிக்காக இருப்பார். ஏன்னா விக்கெட் கீப்பராக இருக்காரு, டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ள பிளேயராக இருப்பார். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் போன மேட்ச் பார்த்துருப்பீங்க, 49 ரன் ஒரு ட்ரிக்கி ஷாட்டில் தான் அவுட் ஆனார். ஸோ இந்த ஜெய்ஸ்வால், த்ருவ் ஜூரல், ரியான் பராக் வந்து ஒரு கேப்டன் நாக். பட் இது வரைக்கும் எந்த பர்ஃபார்மன்ஸும் எதிர்பார்க்கல. பட் வந்து அன்எக்ஸ்பெக்டட் பிளேயரில் இவர் வரலாம், வராமல் போகலாம். இப்போ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், த்ருவ் ஜூரல், ரியான் பராக், நிதிஷ் ராணா, சுபம் தூபே. அதே மாதிரி போலிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 7 மேட்ச் 7 இன்னிங்ஸ் 156 பால் 10 விக்கெட் அசரங்கா. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 9 விக்கெட், சந்தீப் சர்மா 8 விக்கெட், தீக்ஷனா 7 விக்கெட், துஷார் தேஷ்பாண்டே 6 விக்கெட். இதில் முக்கியமான பவுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஏன்னா ஒரு டாட் பால்ஸ் நிறையா போடுறாரு, டாட் பால்ஸ்லேயும் சில பாயிண்ட்ஸ் வரும். அட் த சேம் டைம் விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயராக இருப்பார். 9 விக்கெட் 10 விக்கெட். அசரங்காவும் ஒரு டாப் பிக்காக இருப்பார். ஸோ இந்த 2 பிளேயர் டாப் பிக்காக இருப்பாங்க. இதுலேருந்து ஒருத்தரை ட்ரா பண்ணிங்கன்னா சந்தீப் சர்மாவுக்கு நீங்கள் போகலாம். இதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸோடைய 2025 பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது குஜராத் டைட்டன்ஸ் பார்ப்போம். தலைவர் வேற லெவலில் இருக்காரு. சாய் சுதர்ஷன் 417 ரன்கள் டாப் ரன் ஸ்கோரராக இருக்காரு. ரெண்டாவது சுப்மன், மூணாவது சுப்மன் கில், இவங்க தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜாஸ் பட்லர் 356 ரன்கள், ரூத்தர் ஃபோர்டு 201 ரன்கள். இந்த 4 பிளேயர் தாங்க டாப். இந்த 4 பிளேயர்லேருந்து ஒரு மேட்சும் 3 பிளேயர்ஸ் வந்து உள்ளே வராங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் சாய் சுதர்ஷன் ட்ரீம் டீமில் வரலாம், இது எல்லா மேட்சஸுமே ட்ரீம் டீமில் தலைவர் வராரு. சுப்மன் கில் லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ சாய் சுதர்ஷன், பட்லர் 2 பேருமே இம்பார்ட்டன்ட். சுப்மன் கில் ஆர் ரூத்தர் ஃபோர்ட் அப்படிங்கிறது உங்கள் சாய்ஸ். இந்த 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர். சுப்மன் கில் லாஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடுனாரு. இந்த மேட்ச் 2 டீம் போடும்பொழுது ஒரு மேட்ச்சில் கில் ஆட் பண்ணுங்கள், ஒரு மேட்ச்சில் ரூத்தர் ஃபோரை ஆட் பண்ணுங்கள். ஷாருக் கான், வாஷிங்டன், இவங்களுக்குலாம் பேட்டிங் வாய்ப்பு கம்மி, ரொம்ப கம்மி. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா தெரியும், 5 இன்னிங்ஸில் 73 ரன் ஷாருக் கான். ட்ரீம் டீம் எப்படி வருவார்? 2 இன்னிங்ஸில் 51 ரன், 6 இன்னிங்ஸில் 41 ரன் டெவாட்டியா, 3 இன்னிங்ஸில் 22 ரன். ஸோ இவங்களாம் ட்ரீம் டீம் பேட்டிங்கில் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. விக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா மஸ்ட் பிக், சாய் கிஷோர், சிராஜ், இந்த 3 பிளேயர்லேருந்து 2 பிளேயர் மஸ்ட் பிக். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் போடக்கூடிய பிளேயர் பிரசித் கிருஷ்ணா, அங்கே வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதே மாதிரி சிராஜ், இவங்க 2 பேர் மஸ்ட் பிக். இது வரைக்கும் லோயஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் 8 இன்னிங்ஸில் 6 விக்கெட். ஒவ்வொரு மேட்சுக்குமே 0.75 விக்கெட்ஸ் தான் எடுக்கிறார். ஸோ இவர்கிட்டருந்து கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர் திடீர்னு உள்ளே வரலாம். இவர் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அர்ஷத் கான் உள்ளே வராரு, இல்லைனா வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வராருன்னா இந்த 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் வந்து ட்ரம்ப் பிக் பிளேயராக இருப்பாங்க. ஸ்கோர் கார்டு பாருங்கள். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 74, இது எங்கே? சவாய் மன்சிங் ஸ்டேடியம், ஜெய்ப்பூர். இது வந்து ஜெய்ஸ்வால். சூரியவம்சி 34 ரன்கள், நிதிஷ் ராணா 8 ரன்கள், ரியான் பராக் 39 ரன்கள், த்ருவ் ஜூரல் 6 ரன்கள். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 2 பேர் பிளேயர், 3 பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், சூரியவம்சி, ரியான் பராக். விக்கெட்டுன்னு பார்ப்போம். விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் 1 விக்கெட்டு, சந்தீப் சர்மா 1 விக்கெட்டு, அசரங்கா 2 விக்கெட்டு, துஷார் தேஷ்பாண்டே 1 விக்கெட். அப்போ டாட் பால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9, 7, இவர் 8, 8. ஸோ இந்த மாதிரி டாட் பால்ஸ்லாம் வரும்பொழுது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து நல்லா வரும். அடுத்த மேட்ச் பார்ப்போம். அடுத்த மேட்ச்சில் பாருங்கள், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 75 ரன். அதனால தான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரியான் பராக் செமையாக விளையாடி இருக்காரு, இவரையும் மைண்ட் செட் பண்ணுங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் த்ருவ் ஜூரல் 35 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த 3 பிளேயர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், த்ருவ் ஜூரல், இந்த 3 பிளேயர் ஒரு டிஃபால்ட் பிக்காக கூட நீங்கள் வச்சு டீம்ஸை ட்ரை பண்ணலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் விக்கெட் எதுவும் எடுக்கலாம், ஆனால் 11 டாட் பால்ஸ். அதே மாதிரி விக்கெட் எடுத்தது ஒரே ஒரு விக்கெட், குமார் கார்த்திகேயா சிங், இங்கே 175 ஃபார் 1, அதனால் ஒரே ஒரு விக்கெட், மீதி எல்லாமே டாட் பால்ஸ். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு மெயின் பிளேயராக இருப்பார். 3 over 33 ரன்ஸ் அசரங்கா. ரியான் பராக் 1 over போட்டிருப்பாரு, 10 ரன்.
கொடுத்துருப்பார். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் மெயின் பிளேயர், இப்போ வசரங்கா சம ஃபார்மில் இருக்கார், இவர் ஒரு மெயின் பிளேயராக இருப்பார். சந்தீப் சர்மா வேரியேஷன்ஸில் காட்டக்கூடிய ஒரு முக்கியமான பவுலர். இந்த 3 பிளேயர்லேருந்து 2 பிளேயர் வந்து மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. 8 வீடு பார்த்தீங்கன்னா 7 மேட்ச், 7 மேட்ச்சில் ராஜஸ்தான் 1 மேட்சும் குஜராத் 6 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. குஜராத் கையே ஓங்கி இருக்கு. ஸோ டிஃபால்ட் பிக்கில் ரியான் பராக், ஜோஃப்ரா ஆர்ச்சர், சாய் சுதர்ஷன் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் சாய் சுதர்ஷன் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். இப்போ பார்ப்போம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ரியான் பராக், அசரங்கா, வாஷிங்டன் சுந்தர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷ்ணா, முகமது சிராஜ், ஜாஸ் பட்லர். இது வந்து ரியான் பராக் as a vice captain for differential pick. He contributing with both bat and ball. ஸோ டிஃபரன்ஷியல் பிக்கா வைஸ் கேப்டன் வந்து இவர் கொடுக்கலாம். ரஷீத் கான் வந்து இட்ஸ் வைஸ் கேப்டன் இவ் எக்ஸ்பெக்ட் ஏ லோ ஸ்கோரிங் ஸ்பிரின் ஃப்ரெண்ட்லி மேட்ச் அட் ஜெய்ப்பூர். அப்பவும் ரஷீத் கானை நம்ம கொண்டு போகலாம். கேப்டன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார்ம், ஓப்பனிங் த இன்னிங்ஸ் அண்ட் கேப்பபிள் ஆஃப் ஸ்கோரிங் மேசிவ் 80+ இன் நோ டைம். இவர் ஜாஸ் பட்லர் ஒரு விக்கெட் ஏர்லியராக விழுது ஃபர்ஸ்ட் டவுன் வராருன்னா, இவர் ஆர்ஆர் பேட் ஃபர்ஸ்ட்னா ஈ கேன் மேக்ஸிமைஸ் தி பவர் பிளே அண்ட் அக்ரெசிவ் ஃபியர்லெஸ். ராஜஸ்தான் ராயல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், இதெல்லாமே கேப்டன் பிக்ஸ். ஸோ இதெல்லாம் நல்லா ரிவ்யூ பண்ணுங்கள். ரிவ்யூ பண்ணி டீமை வந்து மேக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.